சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். ஓடங்கள் தெப்பங்களாகிற போது அந்த தெப்பங்கள் கடலில் மூழ்கி விடாமல் காக்க வேண்டியது ஓடக்காரனுடைய கடமை என்று சொல்லுவார்கள். ஒரு பந்தயத்திலே ஓடி ஓடி களைத்து போன ஒரு குதிரை தன்னுடைய வாயிலே நுரை தள்ளி நிற்கின்ற போது அது எப்படி களைத்து போகிறதோ அதுபோலதான் ஒரு முதியவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து அப்படி ஓய்ந்து போகிற போது அந்த குதிரைக்கு ஏற்படுகிற அந்த வெள்ளை நுரை இருக்கிறதல்லவா, அதுபோலதான் அவர்களுடைய தலையிலே ஏற்படுகிற நரை என்று ஒரு புதுக்கவிஞன் மிக அழகாக சொல்லுவான். நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு முதியோர்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளாலேயே கைவிடப்படுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்காக இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அது ரொம்பவும் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம்தான் என்றாலும் கூட அந்த சட்ட பிரிவுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் இந்த வீடியோவிலே பார்ப்போம். தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 என்பதுதான் அந்த சட்டம். அதாவது பராமரிப்பு மற்றும் நலன், அதாவது பெற்றோர்கள் மற்றும் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவர்களினுடைய பராமரிப்பு மற்றும் நலன் குறித்த இந்த சட்டம் சொல்லுகிறது. இந்த சட்டத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன. முதலே பேரண்ட்ஸ் என்றால் என்ன, சீனியர் சிட்டிசன் என்றால் யார் என்பதை நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். பேரண்ட்ஸ் என்பவர்கள் அதாவது பெற்றோர்கள், மகனோ மகளோ அல்லது பேரனோ பேத்தியோ இவர்களெல்லாம் இருந்து அவர்களால் கைவிடப்பட்டவர்கள்தான் பெற்றோர்கள். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மூத்தோர் என்றால் மகனோ மகளோ இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சொத்து இருந்து அந்த சொத்தை யார் சட்ட ரீதியாக அவர்களுடைய நேரடி வாரிசுகளாக இல்லாமல் பெறுகிறார்களோ அவர்களால் பராமரிக்கப்பட வேண்டிய பொறுப்புக்குள்ளாகிறார்கள். அவர்கள்தான் அந்த சீனியர் சிட்டிசன் என்று சொல்லுவார்கள். ஆக இவர்களினுடைய நலனை காக்க வேண்டி இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் முறையாக ஆர்டிஓ அதாவது அதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரிபியூனலிலே மனு தாக்கல் செய்து அவர்கள் அந்த பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். இதில் பிரிவு 23 என்கின்ற ஒரு பிரிவு ரொம்ப முக்கியமான பிரிவாக கருதப்படுகிறது. அதுதான் உயர்நீதிமன்றம் வரை எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த 23வது பிரிவு என்ன என்றால், ஒரு வயதானவர் அல்லது ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனை நம்பி தனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை அவர் பெயரில் எழுதி வைத்து விடுகிறார் என்றால், அவர் எந்த நம்பிக்கையிலே எழுதி வைக்கிறார் என்றால், கடைசி வரை தன்னுடைய உயிர் மூச்சு நிற்கின்ற வரை அந்த குழந்தைகள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையிலேதான் அந்த சொத்துக்களை அவர்கள் எழுதி வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பல பேர் அந்த சொத்துக்களை எழுதி வாங்கியதற்கு பிறகு பெற்றோர்களை நடுத்தருவிலே விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் பராமரிக்காமல் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத ஒரு நிலைமை இருப்பதற்கு கூட அவர்கள் எந்த சொத்தை எழுதி வைத்தார்களோ அந்த சொத்திலே கூட அவர்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இது நாட்டிலே நடக்கிற ஒரு நிலைமை. அந்த சூழலிலே அந்த முதியோர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு என்ன வழி, அவர்களுக்கு என்ன ஒரு நிவாரணம் இருக்கிறது என்றால், அவர்கள் உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகத்திலே இருக்கிற ஆர்டிஓவிடம் பிரிவு 23 படி ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவிலே நான் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த சொத்தை நான் எழுதி வைத்தேன், ஆனால் அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சொத்து அவர்களை காப்பாற்றுவார்கள் என்று தவறாக நம்பிக்கையூட்டி அவர்களை ஏமாற்றி அவர்களை வற்புறுத்தி அந்த சொத்தை எழுதி வாங்கியதாக கருதப்பட்டு அந்த ஆவணம் அதாவது செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லாது என்கின்ற அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த ஆர்டிஓவுக்கு உண்டு, வட்டாட்சியருக்கு உண்டு. அந்த மனுவை விசாரித்து அந்த சொத்தை மீண்டும் அந்த ஆவணத்தை ரத்து செய்து அந்த பெற்றோர்கள் மூத்தோர்கள் கையிலே கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது.
இது சம்பந்தமாக குழந்தைகள், அதாவது அந்த சொத்தை எழுதி வாங்கியவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். அதாவது அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் என்பது ரத்து செய்ய முடியாது. அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்திலே குறிப்பாக நான் இந்த பெற்றோரை நான் பராமரிக்க வேண்டும், சாப்பாடு போட வேண்டும், அவர்களை அந்த வீட்டிலேயே இருக்க அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வாசகம் இல்லை. அதனால் இந்த செட்டில்மெண்டை ரத்து செய்தது தவறு என்று அந்த ஆர்டிஓனுடைய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செல்கிறார்கள் அல்லது ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார்கள். அதிலே உயர்நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அது போன்ற வாசகங்கள் இல்லை என்றாலும் கூட அப்படி ஒரு பெற்றோரோ ஒரு மூத்தோரோ இந்த சமுதாய கட்டமைப்பிலே வயதான காலத்திலே எஞ்சியிருக்கிற தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குழந்தைகளோ அல்லது தன்னுடைய சொத்தை பெறுகிறவர்களோ தன்னை வைத்து காப்பாற்றுவார்கள், கடைசி வரை தன்னை வைத்து காப்பாற்றுவார்கள், பராமரிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் அந்த சொத்தினை தானமாக கொடுக்கிறார்களே ஒழிய, அப்படி நம்பிக்கை இல்லை என்றால் வேறு ஒரு மனிதருக்கு அவர்கள் கொடுத்துவிட்டு போய் வருவார்கள். ஆகவே ஒரு உள்ளீடான ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அவர்கள் அந்த சொத்தினை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே அந்த வாசகங்கள் இல்லை என்றாலும் கூட கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு அந்த சொத்துக்களை திருப்பி கொடுத்தது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பை சமீபத்திலே கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக இன்னொரு தீர்ப்பும் வந்திருக்கிறது. நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு தாயோ தந்தையோ ஒரு பூர்வீகமாக பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை தன்னுடைய மகனுக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்திலே அது பூர்வீக சொத்து என்கிற போது அதிலே மகனுக்கும் பங்கு இருக்கிறது, அவருக்கு பாதி பங்கு இருக்கிறது அந்த தந்தைக்கு. ஆனால் அவர் முழுமையாக செட்டில்மெண்ட் எழுதி வைத்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த ஆர்டிஓவிடம் அவர் தன்னை பராமரிக்கவில்லை என்று மனு கொடுக்கிற போது அந்த முழு செட்டில்மெண்ட் ஆவணத்தையும் ரத்து செய்கிறார். அப்படி செட்டில்மெண்ட் ஆவணத்தை முழுவதுமாக ரத்து செய்ய முடியாது. அவருடைய பங்கு வீதாச்சாரம் அதில் பாதிதான் இருக்கிறது. மீதி யார் செட்டில்மெண்ட் எழுதி வாங்கினார்களோ அவர் அந்த பையனுக்கு அது பூர்வீக சொத்து என்கின்ற வகையிலே அவனுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. ஆகவே அந்த பங்கினை நீக்கிவிட்டு மீதியை பொறுத்தவரை, அதாவது அந்த செட்டில்மெண்ட் எழுதி வைத்த அந்த கைவிடப்பட்ட முதியோருடைய பங்கை மட்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே, சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து முதியோர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று அந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 200 முதியோர்கள் தங்குவதற்கு ஒரு மாவட்ட அளவிலே ஒரு முதியோர் காப்பகம் மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டத்திலே 2007ஆம் ஆண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதியோர்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பான சட்டம் என்பதனை, அது பற்றிய விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.